நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தவிக தலைவர் விஜயுடன் செல்போனில் பேசியதாக வெளியான தகவலுக்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்த இபிஎஸ் தனது கூட்டங்களில் தவிக தொண்டர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் திட்டமிட்டு விமர்சிப்பதாக ஆவேசப்பட்டார். அதோடு தவிகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றிய கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சஸ்பென்ஸ் வைத்து சென்றார். புறைக்கு போற இடத்துல தவிகவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க. திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. தவிக கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கலட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் ஒரு கட்சி. இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி இல்ல, அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. நாங்க எங்க கட்சியே இன்னைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. தயவு செய்து கேள்வி கேட்க. ஏனெனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போதுதான் தெரியும். நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல், 2024 நாடாளுமன்ற, இந்த தேர்தல் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கோம். நாங்க ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆலோசனைப்போம். புரியுதா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். உடனே சம்பவம் நடந்த உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன். உடனே அன்றைய நைட்டே இரவே இங்கே அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.